எங்கள் சிதம்பரநாதனோடு எத்திசை புகழும் உந்தன் உருவம் நீ எடுத்த எங்கால சுமி வடிவான் எத்திசை புகழும் உந்தன் உருவம் நீ எடுத்த எங்கால சுமி வடிவான் அத்திரி மகரிஷியின் புத்திரனின் சாபத்தாலே ரத்னவேரி கொண்ட சுந்தரி அம்மா சுத்தி அம்மையான மேல சத்தப்பின மாறி உண்டு ஜகத்தை படைத்த கந்தரி அம்மாவாசை இரவில் மக்கள் கூடவும் உந்தன் அருளின சேகத்தினும் பாடவும் மாதம் இருமுறை. ஆமா, கோடான கோடி ஜனம் ஒரே நாள் குடி ஒரே நாள்ல கலையிறாங்க. ஆமா ஏமா, அது எங்க திருவண்ணாமலை. ஏமா இன்னைக்கு இந்த ஊருக்கு இந்த அம்மன் சச்சா நாடகத்துக்கு வருவோமா? வர முடியாம அந்த நினைப்புல 8 மணி வரல அங்க போன் பண்ண மாட்டானுவ. அதோட இல்ல, இந்த சாமானிக்கு இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் வராதுன்னு யதார்த்தமா விட்டுட்டோம். 5 மணிக்கெல்லாம் கூட்டம் நெறிப்பட்டு போச்சு. ஆமா,
இந்த சாமான ஏற்று வரதுக்கு நம்ம 3 வண்டியில 6 நடந்து எப்படியோ கஷ்டப்பட்டோம். ஆனா கண்டிப்பா அந்த கூத்து வர முடியாதுதான் 8 நிரந்தரமாயி போச்சு. ஏமா வாயார் வீட்டுல இருக்குது. ஆமா கிரிவலத்துல முடியல. சாமர்த்தியமா இன்னைக்கு எப்படியோ ஒண்ணு கொண்டு வந்து சேர்த்தோம். இந்த ஊர் வந்தோம். இன்னைக்கு சாதாரணமா இந்த 5 to அங்க 8 வரலவே ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்க, சுத்திட்டு இருப்பாங்க. இந்த கூட்டத்தில் நம்ம சாமர்த்தியமா அம்மனுடைய சக்தி இன்னைக்கு இங்க வந்து சேர்ந்தோம். கண்டிப்பா. ஆமா, அதே போல பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில கோடான இன்னைக்கு பௌர்ணமி அதான் கிரிவலம் வருவாங்க. ஒரே நாள்ல கூடி ஒரே நாள்ல கலைஞ்சிருவாங்க. ஆமா, அதை போல இன்னொரு நாள் அமாவாசை அன்னைக்கு மேல்மலையனூர். அங்க கோடானு கோடி ஜனம் கூடி கலையுது இல்லையா? இது அருமையா சொல்றாரு வாத்தியார். எப்படி? எந்த வாத்தியார்? நம்ம சேகர் வாத்தியார், நம்ம வாத்தியார் கலைமாமணி. ஆமா, கலைமாமணி விருது பெற்ற தாங்கள் சேகர். ஆமா, ஏன் கூடி கலைறாங்க அப்படின்னு அருமையா சொன்னாரு. எப்படி சொல்ல? அமாவாசை இரவில் மக்கள் கூடவும் உன் தன் அருளின சேகர் தினம் பாடவும். முதலித்த சைவமே தழைக்க வந்த சதிர்மறையோன் பராபரி. நான் நம்பிய உன்னை தொழுதேன் செம்பவாள வாசகிய சங்கம்மாளர் கண்ணன் சோதரி. அருமையான வழியில எனக்கு செஞ்சில கூடாரோ எனக்கு செஞ்சில கூடாரோ. சரி, அடி என்ன பார்த்த அம்மாடி எனக்கு செண்டு மல்லி வியாபாரம் பாதி லாபம். பால் வியாபாரம் கூட நல்ல வியாபாரம் தான். என் வீட்டுக்கார என் வீட்டுக்கார என்ன சனியாக்காம அவ சிவலோகம் போயிட்டாரு. எனக்கு மல்லிகைப்பூ வியாபாரம் மதுரையில கூடாரம். அடி என்ன பார்த்த அம்மாடி எனக்கு மல்லிகைப்பூ வியாபாரம். மல்லி உப்பு இல்ல, மல்லிகைப்பூ தான். என் வீட்டுக்காரா என் மாற கெடுக்காம அவர் மாண்டுதான் போனாரடியே. ஐயோ நகரா கதுக்க மேரிக்கிறா. ஆமா, என்கிட்ட சொல்லு. உனக்கு என்ன கஷ்டமா என்கிட்ட சொல்லு. கஷ்டம் பையா, எல்லா எந்த வகையில உனக்கு குறைய நான் தீர்த்து வைக்க. எந்த வகையில குறைய தீர்ப்பா? இப்ப இட்டு போய் உடனே தீர்ப்பேன். எந்த பக்கம்? ஏறிக்கிட்டு போனா உடனே உன் கஷ்டம் பூரா தீர்த்துருவேன். நீ என்ன மாதிரி ஆளு போடா பையா, ஆம்பளை சொல்ல கூட குறையாங்கிட்ட சொல்லு. ஒரே எரியாத தொட மாட்டியா? ஏமா பொண்ணுனா ஒரு பேய் கூட மனையா இருக்குமா? அதனால ஒரு பொண்ணுனா பொண்ணுட்டு தான் சொல்லணும். சரி சொல்லு, உன் குறை நான் என்கிட்ட சொல்றேன். ஏமா எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாக்கும் ஆண் ஒன்று ஒரு பெண்ணு. ஓ, நீ ஒண்ணு உங்க அண்ணன் ஒண்ணு. எங்க அண்ணன் ஒண்ணு, 2 பேரும் பிறந்தீங்க. ஆமா, பிறந்த உடனே எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. 2 பேருமே செத்துட்டாங்க. 2 பேருமே செத்துட்டாங்க. ஐயோ பாவத்தே. வளர்த்தவே எங்க அண்ணன் தான். உங்க அண்ணன் தான் வளர்த்தான். தப்பு இல்ல, அவன் வளர்த்தானேம்மா. எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணான். பொண்ணு கல்யாணம் பண்ணினா அவன் மச்சானுக்கு எனக்கு கட்டி கொடுத்தாங்க. ஓ, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலக்கட்டமா அப்படின்னு அவன் மச்சானுக்கு தப்பு இல்ல கட்டி கொடுத்தாங்க. அம்மா அப்புறம் தான் தெரியுது அம்மா பெரிய குடி ஆராட்டுக்குது. ஐயோ, அப்படி என்ன பண்ண? தாலி கட்ட போட பாரு. தாலி கட்ட போட பிறகு தான் தெரியுது அவன் பெரிய குடிகாரன் நடிக்குது. நானே ஒரு மாப்பிளை பார்த்துட்டா நல்லா சந்தோஷமா இருப்பேன். 4 குட்டி பேத்திருப்பேன். குடிகாரனை கட்டி வச்சுட்டான். குடிகார பையா கேட்க மாட்டேங்கிறான். யோசனை பண்ண இனிமே இந்த குடிகார பையன் வாழக்கூடாது அப்படின்னு அவன் கட்ட மாதிரி தாலி 3 முடிச்சியா அது வெடுக்குன்னு அறுத்தியா மாரத்துல மாட்டிட்டியா. இப்ப எங்க ஊர் சந்தோஷமா இருக்கிறேன். அப்படியே பாட்ட பாடு.
ஒரு பொண்ணு பார்த்து ஒரு ஆடவனுக்கு திருமணம் செய்து வச்சுட்டா அவன் குடிக்காரனோ பூச்சியா வச்சுக்கிறானோ சீட்டாரனோ பொறுக்கியோ தட்டி கொட்டி குடும்பம்னு ஒரு தமிழ்நாட்டு பெண்ணு அடுத்த மாரத்துல வச்சு வேண்டாம் இவன் திறமையா இருப்பான் மூஞ்ச சொல்றது நான் தான் எம்மா எத்தனை நாளைக்கு நான் பொறுத்துருக்கேன் ஆமா காலைல ஏஞ்சிருக்கிறான் காலைல ஏஞ்சி கண்ணை தொடக்கிறான் இருக்கு 100 வாங்கி போறான் போய்துன்னு குடிக்கிறான் குடிச்சுட்டு அங்கே படுத்துக்கிறான் இவர் வருவாருன்னு வருவான்னு நான் வாசப்படியில நின்று பாக்குறது ஏமா ஒரு 2 ஆள் படுப்பாயில இது ஒரு ஆள் படுத்துட்டான் கஷ்டமா நீயே சொல்லியாமா ரொம்ப கஷ்டம் 2 ஆள் படுப்பாயில ஒரு ஆள் படுத்தான் எம்மா கஷ்டமா கஷ்டமா இருக்கு அதுவும் அறியா பொண்ணு சொல்ற பையா எம்மா கஷ்டமா இருக்கா யோசனை பண்ண இனிமே இந்த குடிகார போயிட்டு வாழக்கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா சொத்து இருக்குது ஆமா உங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து இருக்குது எப்படி 2 ஏக்கர் நிலம் ஒரு பம்பு செட்டு ஒரு கிணறு நான் என்ன பண்ணேன் இதோ உங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்ச சொத்து இருக்குது ஏன் இந்த குடிகாரன் போய் வாழக்கூடாதுன்னு நேரா எங்க ஊர்ல போய் 10 பேர் நான் வச்சுக்கிட்டேன் பஞ்சாயத்துல 10 பேர் வச்சுக்கிட்டேன் பஞ்சாயத்துல 10 பேர் வச்சுக்கிட்டேன் எங்க அண்ணனை கூட்டி இந்த இடத்தை பிரிச்சு விடு பாகத்தை எடுத்தே ஆகணும் ஆமா அண்ணகாரிட்ட போய் நீ பாகத்தை எடுக்காத விட கூடாது பிரிக்கிறோம் நான் நிலத்தை பிரிடா இதுதான் இப்பதான் பிறந்த பெண்ணுக்கு பாதி சமம் உரிமைட்டாங்க ஆமா அதனால நீ இன்னைக்கு போய் பாகத்தை எடுக்க போற ஆமா 10 பேர் பஞ்சத்தை வச்சு பிரிச்சு விட்டாங்க எப்படி 2 ஏக்கர் நிலம் இருக்குது ஆமா 1 ஏக்கர் என் மேல 1 ஏக்கர் உனக்கு எனக்கு 1 ஏக்கர் எங்க அண்ணனுக்கு ஆமா நீ இருக்கிறது ஒரு பம்பு செட்டு ஒரு கிணறு பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணாங்க பஞ்சாயத்துக்கார 10 பேர் என்ன சொல்றாங்க கிணத்து ஏமாக்க ஒதுக்கிட்டாங்க எப்படி ஏன்னா பொம்பளை ஆளை வச்சு கிணறு வெட்ட முடியாது இது பாப்பா வந்து பொட்டு பிள்ளை ஆமா இது ஒரு 10 ஆளை வச்சு கிணறு வெட்ட முடியாது அதனால கிணற பாப்பாட்ட ஒதுக்கிடுவோம் ஏமாக்க ஒதுக்கிட்டாங்க கிணறு ஏமாக்க ஒதுக்கிட்டாங்க மோட்டர் பம்பு எங்க அண்ணன் ஒதுக்கிட்டாங்க பம்ப் செட் உங்க அண்ணன் ஒதுக்கிட்டாங்க எங்க அண்ணன் என்ன பண்ணா சவுண்ட் போது எங்க அண்ணன் பண்ணா மானத்தை நம்பி மல்லாட்ட போட்டான் அந்த நேரம் பார்த்து ஈத்து பூச்சி காயுது நல்லா பிஞ்சு பழம் இருக்குது ஈத்து பூச்சி காயுது அப்படி அண்ணன் பண்ணா யோசனை பண்றான் ஓஹோ நம்ம பாப்பா கிட்ட கிணறு இருக்குது நம்ம கிட்ட மோட்டர் இருக்குது நம்ம பாப்பா கிணத்துல மோட்டர் எரிச்சா நம்ம பாப்பா கிணத்துல நம்ம மோட்டர் விட்டு எரிச்சிட்டோம்னா மல்லாட்ட வந்துரும் மல்லாட்ட பாய்ச்சலாம் அப்படின்னு எங்க அண்ணன் பண்ணா ஒரு ஆளா விட்டு அனுப்புறான் எதுக்கு பஞ்சாயத்துக்கு என் பாப்பாட கிணறு இருக்கு என் பாப்பா கிணறு காமிச்சா நான் மோட்டர் விட்டு எரிச்சுக்கணும் ஒரு ஆளா அனுப்புறான் நான் காட்டுனா என் கிணத்த அதோட காட்ட மாட்டேன் அப்படி நானே எட்டி பாக்குறது படிப்படியா இறங்குது நாளுக்கு நாள் தண்ணி குறையுது இது இறக்கி சொரக்க மாட்டேது இது இறக்கி சொரக்கிற கிணறு வலியுது அப்படி நான் என்ன பண்ண யாரு அனுப்புதாவல நேரா போய் என்ன செத்தா என்ன வாரி விட போறோம் மண்ணு தான் தின்ன போறோம் அதான் நேரா போய் நம்ம அண்ணகாரிட்ட நம்ம நேரா பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு நேரா போன என்ன எடுத்த உன் மோட்டர் இறக்கு என் கிணத்துல இறக்கு அப்படி சொல்லத்தான் இறங்குன கிணத்துல மோட்டர் எடுக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது ஐயோ ஆமா எடுக்க மாட்டான்றான் அண்ணன் எவனு என்ன அப்படி கூட்டு காட்டு அவனை 4 காட்டு மோட்டர் எடுத்து போடான்றான் வராம இருப்பேன் அண்ணா வரோம் பாரு பையா கூப்பிடு பாப்பா பாவலி சத்திராட்ட வரோம் பாரு ஏன் பாப்பா மோட்டர் அடிக்கிறே இல்லடா மோட்டர் எடுக்க சொல்ற பாப்பா மல்லாட்ட பூரா பிஞ்சு இறங்குற நேரம் இப்பதான் கம்பி இறங்குது ஒரு 2 தண்ணி அரிசி எடுத்துக்கிறேன்னு ஒரு 2 தண்ணி கட்டிட்டு எடுத்துக்கிற மோட்டர் 2 தண்ணி எச்ச தண்ணிக்கா 2 தண்ணி இன்னும் எடுக்காதுறான் இப்ப கேட்டா பொண்ணு 2 தண்ணின்றான் அப்புறம் கேட்டா எவனா இருந்தாலும் உங்க பாப்பா விட்டு எதிர் விடு நானு பட்டுனு உங்க பாப்பா கிணத்துல மோட்டர் எடுக்கிறேன் நான் வந்து இந்த உங்க பாப்பா கிணத்துல தூர் ஆடுறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அட்வான்ஸ் வாங்கிக்கிறியா அட்வான்ஸ் நான் வாங்கல குடுத்துக்கிறேன் நான் தான் எதிர் விடாது நான் எப்படி வாங்க முடியும் அட்வான்ஸ் குடுத்துக்கிறேன் ஒரு கிணறு வெட்ட ஓட்டு நம்ம ஆளு வந்துக்கிறாரு அவர்கிட்ட குடுத்துக்கிறேன் அட்வான்ஸ் குடுத்துக்கிறியா அட்வான்ஸ் குடுத்துட்டேன் மண்ணு வார போறன்னு வருவோம்
அதெல்லாம் பட்டணி பாபாவோட தானே வாங்கி கொடுத்த? ஆமா ஆமா பாபா தான் வாங்கி கொடுத்து. பாபா ஓ அட்வான்ஸ் கொடுத்துக்கிறீங்க? ஆமா. எம்மாத்திர கொடுத்தீங்க? 3 ரூபாய் கொடுத்துக்கிறேன். யாருக்கிட்ட? அவங்க தம்பி ஏய் வாடாங்க. மோட் எடுக்குறா இல்லையா? டேய் 2 தடவை எடுக்குறா இல்லையா? யா மாட்டேன்னு சொல்றா. ஏய் நான் தூர வர போற பாபா கிட்ட. ஓடி தூர அவட்ட மோட்ட கிட்ட. சாடலாமா? சாட மாட்டே போ. ஆமா ஏப்பா அங்க வாப்பா. தூள் ஆள போறடா. அட்வான்ஸ் எவ்வளவு வாங்கிக்கிறேன்? 3 ரூபாய். பின்னாடி வாங்க போறேன். அது அழிச்சிக்கலாம். ஏய் ஏமா சேனியம் கடைசி ஊரே சிரிக்குதா? என் கதை ஊர் சிரிக்குது. உன் கதை எங்க சிரிக்குதோ? ஒரு பையன் 3 ரூபாய் வாங்கி போனேம்மா. ஆளே காணையம்மா. எதுக்கு வாங்கி போனா? 3 ரூபாய் உனக்கு அப்படிதான்யா இங்க பண்ற சேவை. சரி அம்மா அம்மா சரி போனால் போகட்டும். என்னுடைய கதை அகில உலகமும் சிரிக்கும். ஆமாயம்மா இருந்தால் இருக்கட்டும். சபையை பார்த்தால் விதமாக விளக்கம். லட்சுமி கடாட்சம் சபை. மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய சபை. ஆமா இந்த நன்னகரத்திலே இன்று கடைசி இரவு 9 திருவிழா. ஆமா அம்பாளுடைய கடைசி உற்சவம். ஆமா அம்மனுடைய திருவிழாவை ஏற்படுத்தி முதல் உபயத்துக்கு நம்ம தான் வந்தோம் இல்லையா? அதனால் வேண்டி இன்று கடைசி நாள் ஆமா அம்மனை ஊர்வலமாக கொண்டு வந்து ஆலயத்தில் அமர்த்தி அம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு இன்று நாடகத்தை வைத்து நாடகத்தை ரசனையோடு கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் கற்றறிந்த கணவன்களுக்கும் உங்களுக்கும் சாதியார் அவர்களுக்கும் இந்த ஊர் மக்கள் அனைவருடைய திருப்பாதத்திற்கும் என் ஆர்வீர் நண்பன் அண்ணாமலையுடைய திருப்பாதத்திற்கும் மாரியம்மனுடைய திருப்பாதத்திற்கும் என் தாய் பாஞ்சாலி அம்மனுக்கும் அடியன் சிறந்தாண்டு வணக்கம். எப்படி பாஞ்சாலி பாஞ்சாலி திரௌபதி பாஞ்சாலி திரௌபதி யாகஜேனி மாங்குளிர் வதனி என்று விளக்கம். ஆமாயம்மா. எப்படி என்றால் என்னுடைய விளக்கம் என்னவென்றால் இது அமர்ந்திருக்கின்றாலே பாமர மக்கள் இவங்கெல்லாம் தாய் வயிற்றில் பிறந்திருப்பார்கள். ஆமா அம்மா நான் தாய் வயிற்றில் பிறக்காமல் ஓமகுண்டத்திலே பிறந்தவள். ஓஹோ. அக்னியில் பிறந்தவள். நெருப்பிலே பிறந்தவள். நெருப்பிலே பிறந்தவள்.
மனோ ஓய் எப்படி அதானே இந்த பூமியில ஒரு பெண்ணா பிறந்துட்டா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்தா ஒரு குழந்தை பிறக்கும். ஆமாண்ணா பையா. எப்படி அது ஒரு ஆம்பளை இல்லாத ஒரு பெம்பளை இல்லாத எப்படி புள்ள பிறக்கும்? புள்ள பிறக்காதா? ஏன் அப்ப நீ நினைச்ச அந்த புள்ள பெத்துக்க மாட்டேன்? ஓ நீ நினைச்சா நீ நினைச்சா நீ நினைச்சா புள்ள பெத்துக்க முடியாது. ஏன்னா முடி பக்கம் கோரி மாதிரி தான் போகணும். போடு முடி பக்கம் கோடி போடு. யாரு பையா வாடா பையா பண்ணி போய் பணம் மாதிரி ஏறுமா? ஓ பண்ணி போய் பணம் மாதிரி ஏறுமா? யாரு பண்ணி யாரு பணம்? நான் பணமார போல, நான் பண்ணி போல நான் ராஜா விட்டு கண்ணி குட்டி, நான் தம் விட்டு பண்ணி குட்டி. ஆமா நான் பச்சை பில்லு தான் தின்னுவேன். நான் பச்சை பீ தின்றாளுன்ற புரிஞ்சுட்டா சரிதான் போ. நாளைக்கு 12 மணிக்கு யாரு கலந்தது சாப்பிடறான்னு 33 நாள் ஆகுது. 34 நாள் ஆடியம்மா என்கிட்ட வந்தாலே குடும்பம் கிட்ட வர தகர் தகடே ஆயிடுவேன். நான் இருக்கிறதே 5 கிலோ தான். இந்த மச்சான் பாஞ்சாலி என்று தெரியுமே தவிர அம்மா நான் எப்படி பிறந்தேன்? எப்படி அப்படி இருந்தா என் தந்தை இருக்கின்றாரே பாஞ்சால மன்னன். பாஞ்சால மன்னன் ஒரு சபதம் செய்தார். எப்படி? எதற்கு சபதம் செய்தார்? எதற்காக? எதனால சபதம் செய்தார்? அப்படி என்றால் துரோணாச்சாரியாகப்பட்டவர் தன்னுடைய சிஷ்யன் அர்ஜுனன். ஆமா அர்ஜுனனை விடுத்து அந்த பாஞ்சால மன்னனை அடிவத்தனம் அடித்து இழுத்து வந்து பாதத்திலே விட செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அர்ஜுன மகாராஜன் என் தந்தை பாஞ்சாலனை அடிவத்தனம் அடித்து இழுத்து வந்து பங்கம் செய்து விட்டார். துரோணாச்சாரி காவலர்கள் வச்சுட்டார். அதனால எங்க அப்பா என்ன சொன்னாரு, அடே துரோணாச்சாரி உன்னை கொல்வதற்காக ஒரு ஆணையம் என்னை அடித்து இழுத்து வந்தான் அர்ஜுனன். இவன் தோலுக்கு சேர்ந்து ஒரு பெண்ணை பெற்றிருக்கின்றேன் அப்படி எங்க அப்பா சபதம் செய்தார். அவர் சபதத்தை நிறைவேற்றுவதற்காக கானகத்துக்கு சென்று யாசன் உபயாசன் என்று சொல்லக்கூடிய முனிவரை நாட்டுக்கு அழைத்து வந்து பெரிய புத்திரகாமேஸ்வரி யாகத்தை செய்தார். அந்த யாகத்தில் யார் பிறந்தது தெரியுமா? சொல்றேன். அப்பா செய்த யாகத்தில் முந்தி முதலாக என் அண்ணன் துஷ்டத்வமனன் பிறந்தார். இரண்டாவது பிறக்கும் பொழுதே நான் பிறக்கும் பொழுதே வானுக்கும் பூமிக்கும் எரிகின்ற வேள்வி தீயில் ஒரு மாமரமானது திளிர் விட்டா எவ்வளவு அழகா இருக்குமோ அப்பேற்பட்ட மாந்துளிர் முகத்தை ஒட்டி இந்த பாஞ்சாலி 16 வயதுள்ள பருவமங்கையாக அக்னியில் பிறந்தேன். நான் எதற்காக பிறந்தவன் அப்படின்னு சொன்னா எங்க அப்பா சபதப்படி எப்படி அர்ஜுனன் தோலுக்கு சேர்ந்து ஒரு பெண்ணை பெற்றெடுக்கின்றேன் அப்படின்னு சபதம் செய்தார். அப்ப அர்ஜுனன் திருக்கல்யாணம் செய்வதற்காகவே பிறந்தவன் இந்த பாஞ்சாலி. ஆனா பாண்டவர் யுவராஜாக்களும் துரியோதனன் செய்த அரக்கு மாளிகையில் தீப்பற்றி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தி கேட்டு நாங்கள் வருந்தி கொண்டிருந்தோம். எங்க அப்பா அழுதுக்கண் சிந்தனையா இருந்தார். என் சபதம் எப்படி நிறைவேறுவது அப்படி என்று தாத்தா வியாச பகவானை நினைத்தோம். வியாசர் வந்து பாண்டவர் இறக்கவில்லை, அவங்க எங்க இருந்தாலும் உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப பாண்டவரை பார்க்க வேண்டுமானால் பாஞ்சாலிக்கு சுயவர ஏற்பாடு செய்தால் எங்கிருந்தாலும் வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே தாத்தாவை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். எப்படி என்றால் மலைகளும் காடும் தாண்டி அவர் எந்த நீ இருந்தாரா என் துங்கவில் வளைப்பார் யாரோ
அது என்னவாமோ இன்று நான் நினைத்த எண்ணோ அது எப்படி முடியுமோ தாத்தா வியாசரை பார்த்து தாத்தா எனக்கு சுயவர ஏற்பாடு செய்தால் பாண்டவர் வருவார்கள் அர்ஜுனன் திருக்கல்யாணம் செய்வாங்கன்னு சொல்றீங்களே எனக்கு கல்யாணம் சொல்லிட்டு பறைசாற்றினால் நாட்டினில் இருந்தாரானால் நமது கல்யாணம் செய்து கேட்ட மாத்திரத்தில் கீர்த்திபர் வருகுவாரே எனக்கு கல்யாணம் கூறலாம் பறைசாற்றினா பாண்டவர் நாட்டுல இருந்தாக்க அந்த செய்தி தேர்க்க வருவாங்க அவர் காட்டினில் இருந்தாரானால் என் காரியம் தெரியாரானால் காட்சியர் வராவிட்டால் தையலால் என்ன செய்வேன் விஷயம் தெரியாது போய் நாட்டுல இருந்துட்டாங்கன்னா ஒரு பொண்ணுக்காகவா விமான தூரம் வர்றது என் வாழ்க்கை எப்படி அவன் தாத்தா அப்படின்னு வியாசரை கேட்கும் பொழுது பார்த்து வந்தேன் ஆட்டம் அம்மா பாஞ்சாலி நீ யாது ஒன்றுக்கும் அஞ்சு கலங்காதே உன்னை அர்ஜுனன் திருக்கல்யாணம் செய்வான் அப்படின்னு இதாசனம் சென்றார் அப்போ என் அண்ணன் துஷ்டத்வமனன் எப்பேற்பட்ட சுயவரம் தெரியுமா எனக்கு எப்படி யமயோகிரி பர்வதம் சென்று அனுமந்தாதா என்று சொல்லக்கூடிய ராட்சத வில் 1000 கிங்கிலில் தூக்கி வராங்க 1000 மன்னர்கள் ஒத்து 2 பேர் இல்ல 1000 மன்னர்கள் தூக்கி வராங்க அந்த வில்லை அப்பேற்பட்ட வில்லை தூக்கி வந்து பாஞ்சாலபுர பட்டணத்திலே அந்த வில்லை நட்டு வில்லுக்கு முனையில் சுழல் மச்சேந்திரம் அப்படி சுழண்டுனே இருக்குது அந்த சுழல் மச்சேந்திரம் மேல போய் சுழண்டு இருக்குது வில்லுக்கு அடியிலே மஞ்சள் தண்ணி கரைச்சு வச்சுட்டாங்க மஞ்சள் கிடாரம் அப்ப அந்த மஞ்சள் தண்ணி பார்த்தா உயர பறக்க தெரியுமா தெரியாது அதனால வேண்டி என்ன நிபந்தனை என்றால் அந்த வளையாத வில்லை வளைத்து கீழே இருக்கிற மஞ்சள் நீரை பார்த்து உயரே பறக்கின்ற மச்சேந்திரத்தை அடிக்க வேண்டும் அரைக்க வேண்டும் ஆமா அப்படி அறுத்தால் என் தங்கை பாஞ்சாலி சொந்தம் அப்படின்னு என் அண்ணன் பறை சாட்டினார் அவனே 55 தேச ராஜாக்கள் வில்லை அசைக்க கூட முடியவில்லை ஆமா அந்த வில்லை யாராலையும் வளைக்க முடியவில்லை யாராலையும் பண்ண முடியல அந்த வில்லை யாராலையும் வளைக்க முடியவில்லை அவனே 55 தேச ராஜாக்கள் வில்லை வளைக்க முடியல ஒரு பிராமணன் கேட்கிறார் ஐயா உங்களை போல் சத்திரன் தான் வில் வளைக்கணுமா இல்ல எந்த ஜாதியா இருந்தாலும் வில்ல வளைக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே அப்ப என்ன என் அண்ணன் சொன்னார் எம்மதமும் சம்மதமே எந்த ஜாதியா இருந்தாலும் வில்ல வளைக்கலாம் ஆமா ஏன் தங்க பாஞ்சாலியை கரம் பிடிக்கலாம் அதனால வேண்டி ஜாதி மதம் என்பதே கிடையாது திறமையானவர் வில் வளைக்கலாம் என் தங்கையை கரம் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஏழை பிராமணன் சும்மா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வளையாது வில்லை வளைத்தார் மச்சேந்திரத்தை அறுத்தார் மஞ்சள் நீரை விழுத்தினார் இந்த மங்கையை கரம் பிடித்தார் எப்பேற்பட்ட பலமத்தியா ஒரு அந்தணன் ஒரு பிராமணருக்கு இப்பேற்பட்ட வலிமையா அர்ஜுனன் தான் திருக்கல்யாணம் செய்யணும் அப்படி நான் மனக்கலக்கமாக செல்லும் பொழுது அப்ப காரணத்துல பாதி வழி போற கூட்டும் போறார் அப்ப அவர் உடம்பிலே முன்னிலே பின் அழகு முதுகிலே மச்சராகை பல்லிலே பரிசுவினை பாதத்தில் சென்றார் அது 32 லட்சம் பொறுத்தது இல்லையா அர்ஜுன பெருமானுடைய முதுகுல அந்த மச்சராகியை பார்த்தம் பாரு அப்ப பிராமணர் வடிவில் வந்தவர் அர்ஜுன பெருமான் தான் அந்த காட்டுல போகும்போது தான் நீ பாக்குறேன் அந்த மச்சக்குடி அது சொல்லி அப்படி சந்தோஷமாக செல்லும் பொழுது கானகத்தில் என்னுடைய மாமியார் குந்தமாதேவி அம்மன் அவங்க வயசானவங்க இல்லையா அவங்க கிட்ட போய் எங்க வீட்டுக்காரு அம்மா நான் ஒரு கன்னியை கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னார் எங்க மாமியாருக்கு அதுல கனின்னு கேட்டுச்சு கனி என்றால் பழம் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படி கொண்டு வந்திருந்தால் நீங்கள் 5 பேரும் சரிபாதியாக பங்கிட்டுங்க நீ அப்படி பழம் கொண்டு வந்திருந்தால் நீ 5 பேரும் பகிர்ந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப எங்க மாமியார் மாத்தி தட்டப்படாது சந்திரகுல பரம்பரையிலே பிறந்தவர்கள் சத்தியத்தவரா மன்னர்கள் தாய் சொல்லே வேதவாக்கு என்று நினைக்கக்கூடியவங்க அதனால் வேண்டி பஞ்சபாண்டவர் 5 ராஜாக்களுக்கும் இந்த பாஞ்சாலிக்கும் அங்கேயே 5 நாள் திருமணம் ஆமா அங்கேயே 5 நாள் திருமணம் 5 பேரை கல்யாணம் பண்ணி எந்த விதமான குறையும் இன்றி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்பா அந்த சண்டாள துரியோதனன் இருக்கின்றானே என்ன செய்யணும் தெரியுமா துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன?
ராஜசூழி எங்க மாமனார் இறந்துட்டாரு. அவர் சொர்க்கம் சேரல அப்படின்னு ராஜசூழி யாகத்துக்கு வந்தாங்க. அவங்க எனக்கு கொழுந்தனார் மாற வேணும். ஆமா அப்படி வந்தாரு. நேரா வந்தார் பாரு. வாயில் படுத்து எடுத்து கீழே வந்துட்டாரு. அண்ணன் வந்துட்டான். தம்பி மேல 99 பேர் தூக்க போனாங்க பாரு. 99 பேர் போய் வந்துட்டாங்க. அப்போ என்னுடைய கணவர் பீமாட்சி என் அருகிலே அமர்ந்து கொண்டிருந்தார். நான் உப்பரிகளை மெத்த மேல குளிச்சுட்டு கூந்தல் காய வச்சுக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. நான் கம்னா இருக்க கூடாதா? என் மனதில் எந்த கள்ளம் கபடமும் இல்லாமல் குழுந்தார் முறையாச்சே அப்படின்னு குனிந்து வரப்படாதா குருடன் மகனே துரியோதனை பார்த்து கேட்டான். அவன் தம்பி மேல 99 பேர் அனுப்பாரு. அந்த கண்ணன் பார்த்தது அத்தனையும் நொல்லையா அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் கை கொட்டி களீர் 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 அவர்தான் தெரியாத தனமா நிமிந்து வினா வரல. குடிஞ்சிட்டு வந்ததா எழுந்திருக்க மாட்டாரு. அப்படி நிமிந்த பாவிட வந்தாரு பாரு. தட்டாரு கீழே வந்தான். அடாடா இது என்னடா நொல்ல கீழே வந்து போச்சு. சும்மா தமாசா கொஞ்ச முறை மற்ற முறையில நம்ம தமாசா பேசலையா? அந்த மாதிரி இந்த அம்மா தமாசா கேட்டாங்க ஒரு வார்த்தை. அதனால வேண்டி இதை பகையாக கொண்ட துரியோதனன் ஒரு பெண்ணுக்கு எந்த ஒரு பெண்ணுக்கும் நடக்காத பெரிய கொடுமை எனக்கு. ஆமா அந்த ஒரு வார்த்தையால அந்த சிரிப்பால குடிந்து வரப்படாதா குருடன் மகனே அந்த கற்பது அத்தனையும் குருடா தலைப்புள்ளதான் நொல்லன் பார்த்தோம். இந்த பின்னாடி வந்து 99 நொல்லையா இது தமாசா கேட்ட குறை. இது வினைமாய் போச்சு. அப்போ இந்த ராஜ சபையில் பாஞ்சாலி கை கொட்டி சிரித்தாலே அந்த பட்டு சிரிக்கை பங்கு செய்ய வேண்டும் அப்படி என்று அவன் நாட்டுக்கு சென்று மாமா சகுனியை விடுத்து பாண்டவரை மகனாகிய லட்சுமணபாலனுக்கு பூநூல் கல்யாணம் என்று சர்வநதி கரையோரம் சந்திரகாந்தி மண்டபத்தை ஏற்படுத்தி பாண்டவரை லேசா வரவழைத்து சூது சொக்கட்டார் ஆடி நாடராஜ்யம் உப்பு சண்டி பண்டு பண்டாரம் அனைத்தையும் பறித்தான். கடைசியில அவன் 99 பேர் பொண்டாட்டி வச்சான். பாஞ்சாலி ஒருத்தி பணித்துல வைங்க அப்படின்னு சொன்னாங்க. என் பதியான மன்னவர் என்னை பணையத்தில் சூதிலே வைத்து தோற்று விட்டார். பணையத்துல தோற்ற உடனே காந்தாரி அரண்மனையிலே அடைக்கலமா இருக்கின்றேன். நான் வீட்டுக்கு வராத 3 நாள் மாதப்பெருடையில் இருக்கிறேன். துச்சாரணன் வந்து காமாட்டி என்று சொல்லக்கூடிய சுரட்டு கோளால் என் அலகாபாரத்திலே மாட்டி தரதரவென்று இழுத்து வந்து ராஜசபையிலே நிறுத்தினான். 32 குருபிடங்கள் 8 ஆச்சாரிமார்கள் அவனே 55 தேச ராஜாக்கள். கூத்தா என்னது பூரா பெரியவங்களை கம்முனுக்குறாங்க. நீ மாட்டில் சேட்டை பண்ணி உட்காந்துக்கிறேன். கொஞ்ச நாள் கம்முனு உட்காந்துறான். எல்லாரும் பாக்குறவங்களையும் கெடுக்கிற நீ. ஓ நீங்க இஷ்டம் வந்தா பாரு, இல்லைன்னா போய் படு. வீண் ஒம்பளை வச்சுக்க. நீ பேசுறது உட்காந்துறியா? கூத்த வச்சு நீ மட்டும் எல்லாம் கலாட்டம் பண்ணிக்கிறேன். எல்லாரும் அமைதியா பாக்கணும். அவரு இருன்றாரு. நீ மட்டும் அவர் போய் சிண்டி சிண்டி பேசி உட்காந்தா கூத்தானு பேசுவாரு. அவர் கம்முனு உட்காந்துரு. எனக்கும் சாப்பிட தெரியும், நானும் சாப்பிட்டு ஒரு ஒண்ணு மாதிரி. அப்படி இருக்க அப்ப ராஜசபையிலே நிறுத்தினான். 32 குருபிடங்கள் இது அமர்ந்திருக்கிறாங்க. எல்லாரும் காலையும் போய் விடுறேன். ஐயா ஒரு பெண்ணை இப்பேற்பட்ட பங்கு செய்யலாமா? என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு எல்லாரும் காலையும் போய் விடுறேன். யாரும் எனக்கென்று பேசவில்லை. பார்த்தான் துரியோதனன். அடே தம்பி துச்சாதனா, இந்த பாஞ்சாலியை நம்ம பங்கு செய்ய வேண்டும். ஜெயக்குந்தி மேடையில் நிறுத்தி புடவை அவர்றா அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப துச்சாதன என் புடவையை பற்றி இழுக்கின்றான். ஒருத்தரும் எனக்கென்று பேசவில்லை. அப்ப நான் என்ன நினைச்சேன், நான் என்ன செய்தேன் தெரியுமா? மாயாவா கோவிந்தா வென்று மாயாவா கோவிந்தா வென்று மனதினில் தியானம் செய்ய ஆராத்துகில் அளித்தார். ஒரு பொண்ணுனா பேய் கூட மனம் இறங்குமா? பொம்பளை எப்பேற்பட்ட தவறு செய்தாலும் ஆம்பளைங்க ஒன்னா கூடி புடைய அழுத்து பார்க்கலாமா? அப்பேற்பட்ட பங்கு செய்தான். யாரும் எனக்கென்று பேசவில்லை. கண்ணா நாராயணா, என் அபிமானம் போக போகிறதே அண்ணா அப்படி என்று நான் மனதிலே தியானம் செய்ய துர்ச்சாதனம் இழுக்க 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 மலமலையா 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 குமிழ்ந்து போடுவேன். துச்சாதனம் சொல்றேன், அண்ணா பாஞ்சாலி புடவை என்னால் அவிழ்க்க முடியாது. கடல்ல ஒரு ஏற்றத்தை போடு, கடல் தண்ணி இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்துட்டான். உடனே
துரியோதனன் சொல்றான் பாஞ்சாலி பொடை அவளுக்கு முன்னா பரவாயில்ல அவளை இழுத்துன்னு வந்து என் வலது துறை மீது அமர்த்துறான் அப்படின்னு கையை தட்டி காண்பித்தான். அப்ப நான் என்ன சொன்னேன், அதே துரியோதனா உன் வலது துறை மீது அமர்கின்றேன் இன்றல்ல, கொலுவிலி நிறுத்தி என்னை என் கூந்தலும் துகிலும் தீண்டி வெளியே செய்தவரை நாளை வேறுடன் போர்க்களத்தில் தலைதனை துணித்து வெட்டி தனி முரசு அறைந்திடாமல் இலகவே விரித்த குழலி நீ எடுத்து முடிய அடியே துரியோதனா தொடை மீது அமர சொல்லுகின்றாயே, பிற்காலத்தில் பாரதம் என்று ஏற்பட்டார் பதியானவன் ஒரு பீமாட்சியுடைய கரத்தினால் துடையை முறித்து அன்று உன் துடை மீது அமர்ந்து உன் மார்பை இரண்டாக பிளந்து அதில் வரக்கூடிய ரத்தத்தை வாரி எண்ணெயாக மாறி எலும்பெடுத்து சீப்பாகும் மணிக்குடலை புடுங்கி என்னைக்கு நான் பூவா வைக்கிறேன் அன்னைக்குதான் என் கூந்தலை முடிப்பேன் அப்படின்னு சபதமே. அப்போ துரியோதனன் சொன்னான், அடே பாண்டவர்களே சூதுல தோற்றத்தான். அப்ப நாடு பாதி நாடு வேண்டுமானால் 12 கால வனம் ஓராண்டு அஞ்ஞான வாசம் கழித்து வந்தால் பாதி நாடு அப்படி வனம் ஓட்டி வச்சுட்டான். 12 வருஷம் சூரிய வனம் முதற்கொண்டு காமிகா வனம் வரை 12 வருஷத்தை 12 நாளா ஓட்டம் எங்க அண்ணன் மாலாகி கண்ணுடைய அனுகிரகத்தினால் தொலைத்து ஒரு வருஷம் அஞ்சான வாசம் சொன்னா காட்டுல இருக்க நாட்டுலதான் இருக்கணும். ஆனா இன்னார்தான் பாண்டவர் பாஞ்சாலி யாருக்குன்னு தெரியக்கூடாது, நாட்டுலதான் இருக்கணும். ஆனா பாஞ்சாலி இவங்க தான் தெரியக்கூடாது அப்படின்னு கட்டளை. அப்ப விராட நாட்டுக்கு சென்று விராட மன்னனுடைய மனைவி இருக்காங்களே சுதேசனா, அந்த அம்மாவுக்கு பனிமாது வண்ணன் மகள் சைந்தரதி பூமாலக்காரி அப்படி 5 திருநாமத்தை வைத்து நான் பனிமாதாக இருந்து அந்த அம்மாவுக்கு பணிவிட வேலை செய்து அங்க கீட்சகன் ஆசைப்பட்டான் என் மேல. அந்த கீட்சகனை மடித்து அஞ்ஞான வாசத்தை கழித்து நாடு கேட்டோம். அப்பயும் கொடுக்க மாட்டேன்னு என் அண்ணன் கோபாலக்கண்ணன் சென்று 10-8-18 நாள் பாரத போர் சண்டை வைத்தார். ஆமா, பாரத போரில் மாண்டவர் போக மீண்டவர் நாட்டாளர் சண்டை வைத்தார். 10 நாள் சண்டை முதற்கொண்டு 17 சண்டை முடிய 18 நாள் சண்டை முடித்து துரியோதனன் துடை நான் எப்படி சபதம் போட்டணும் அந்த சபதத்தின் பிரகாரம் 18ஆம் நாள் அமர்க்களத்தில் துரியோதனன் துடையை முறித்து என் கூந்தலை முடித்து இன்றோடு 32 நாள் ஆகுது. 32 நாள். ஆமா, எந்த குறையும் கிடையாது. தர்மபுத்திர மகாராஜுக்கு பட்டாபிஷேகத்தை சூட்டி அவரும் நானும் மகாராஜி, அதாவது 2 பேரும் சிம்மாதனத்துல அமர்ந்து. ஆமா, அதனால எந்த குறையும் கிடையாது. நான் ஒண்ணு மண்ணுக்காக இந்த மண்ணுக்காக ஆசைப்பட்டு உலகத்துல எப்பேற்பட்ட திறமையான ஒரு குழந்தை என் தங்கை சுபத்திரை இருக்கின்றாலே அவள் பெற்றால் ஒரு பிள்ளை அபிமன்யு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிமன்னனை 13ஆம் நாள் அமர்க்களத்திலே பறி கொடுத்தோம். அம்மாயப்பா, அதனால வேண்டி பிள்ளைகள் எல்லாம் ஆண்டு விட்டது. அப்ப கழுத்தாம்பியா வைத்தாம்பியா போனாலும் பரவாயில்லை, நம்ம சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எந்த குறையும் இல்ல, சந்தோஷமா தான் இருக்கணும். பிள்ளை இல்ல எந்த குறையும் கிடையாது. பரவாயில்ல, இருக்கு பாப்பு. அப்படி இருந்தாலும் இந்த தினம் கல்யாண மன்னவர் வரும்படியா உத்தரவு. அம்மன் பாஞ்சாலி வந்திருக்காங்க அப்படின்னு அறிக்கை செய்து வாங்க தர்மபுரி வையா எங்க வைக்கணும்? இதுல வையா. நீ உட்கார கொஞ்சம் உட்காருங்க. நீ உட்காருங்க. உனக்குதான் தெற்கு வாயாச்சு. திக்கு வாய் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. பத்திரி பாஞ்சாலி அம்மா வந்திருக்காங்க. முந்தாணி சொருப்பையா முந்தாணி. ஐயோ, நீ வேற சத்தத்தை ஓட்டணும். நாங்க சுடுகாட்டுல எண்ணினேச்சு தண்ணி ஊத்த நின்றுச்சு பாரு, அந்த கட்டை தான் இந்த கட்டை. ஏன்னா கண்ணுங்க போகுது ஒரு அச்சம் மரமா இருக்கு. எம்மா கணவரோட உத்தரவு மன்னவர் வந்து விட்டா வீட்டுக்காரு உன்னை பாக்கணும் எம்மா நேரமா. ஓஹோ மன்னவா ஐயா பொறுமையே அருமையே
அரசேனை கண்டா என்னவா? ஆமாங்க ஐயா. உன்னால் பார்த்தியா? ஆமா. விநாயக பெருமான், வேலவன், வேலவன், அம்மா அம்மா, ஊர்காக்கும் தேவதை மகமாரி அம்மா, மகமாரி அம்மன் அவளோட அனுகிரகத்தினால் சரிங்க ஐயா. மீண்டும் அயில பெற்று கை கடத்தோடு அடுத்த வருஷம் இந்த கலரிக்கு வர கடவுது என்று ஆசீர்வாதம் உனக்கு கொடுத்திருக்கம்மா. தங்கள் சித்தம் என் மணமகிழ்ந்தேன். ஆமா பெரியவங்க, அதாவது கூட்டுப்பட்டாலும் மோதிரம் வேற கூட்டு பண்ணு போட்டு பண்ணும். அப்ப பெரியவங்க ஆசீர்வாதம் அவங்களா கொடுக்குறாங்க. கண்டிப்பா அதான் உண்மை. தங்கள் சித்தம் என் பாக்கியம் சுவாமி. அதுவும் தாலி கட்டணும் அண்ணா. ஆமா அவங்க காலில் விழுந்தா நம்மளுக்கு நல்ல புண்ணியம். ஆமா. இன்னைக்கு ஒரு மனதில கருத்து கேட்கவா? கேளு கேளு கேளு. அரண்மனையிலே இருந்த என்னை சாதிமார்களை விடுத்து பாஞ்சாலி அம்மன் ராஜசபைக்கு வரும்படியா உத்தரவு. சொல்லுங்க ஐயா. பட்ட கஷ்டங்களெல்லாம் நீங்கி விட்டது. சந்தோஷகரமாகத்தானே. ஆனால் என்ன, நமது படை 7 அக்ரோணி, எதிரியா இருக்கக்கூடிய துரியோதன படை 11 அக்ரோணி. எல்லாரும் ஆண்டு விட்டார்கள். இந்த மண்ணுக்காக எல்லாத்தையும் வாங்கி வரி கொடுத்து விட்டோம். அது போனால் போகட்டும். சந்தோஷகரமாகத்தானே செஞ்சாக சிரசில மகிழத்தை சூட்டி இடபாகத்தில் வந்து அமர்த்தி அகஸ்தினாபுரத்துல சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கோம். அதனால் இன்றைக்கு அரசாங்கத்துல அமரணும். சந்தோஷம். அதுக்குதான் என்ன தர்மபுத்திர மகாராஜனும் பாஞ்சாலி அம்மனும் திருலோகத்தை சுற்றி வரக்கூடிய நாரத